நம்ம தளம் ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பட்டிமன்ற நிகழ்வு நடந்தாலும் நம்ம தளத்தில் முதல் பெயர் கொடுக்கறது வந்து நம்ம ஜுனைதா அம்மா. நம்ம எப்போ போட்டாலும் சரி ஃபஸ்ட்டு பேர் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி லிங்க் அனுப்பின உடனே ஃபஸ்ட்டு வர்றது அம்மா தான். ஏன்னா எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு இது. என்னென்னா நம்ம போட்ட உடனே முதல்ல பேர் கொடுக்குறவங்க முதல்ல வந்து லிங்க்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு இது. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு அந்த பட்டிமன்றம்னா ரொம்ப பிடிக்குமா. அது வந்து எந்த நிகழ்ச்சியுமே நான் டிவியில் அவ்வளோவா விரும்பி பார்க்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா கூட சேர்ந்து உட்காந்து இந்த பட்டிமன்றத்தை மட்டும்தான் பார்ப்பேன். அந்த பட்டிமன்றனால என்ன அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக ஓடி போய் என்னுடைய கை வந்து லிங்கி தொட்டுடும், இந்த நிகழ்வுக்கு வந்துடும். அதனால தான், வேற ஒன்றும் இல்லைம்மா. நன்றி அம்மா. அம்மா வந்து எப்போவுமே சிறந்த வாதத்தை எடுத்து வைப்பாங்க. இன்னைக்கு அம்மா வந்து ஐயாவுக்கு எந்த மாதிரி பதிலடி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா, நீங்கள் உங்களுடைய வாதத்தை தொடங்கலாங்கம்மா. மாத்தியோசி குழுமத்தில் பயணிக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் என் சிரம் பணிந்த வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவானது இன்றைய தமிழர்கள் அதிகம் சிந்திக்க வேண்டியது எப்படி வாழ்ந்தோம் என்பதா, இல்லை எப்படி வாழ வேண்டும் என்பதா. எனக்கு என்ன தோணுதுன்னா, கடந்து போன நிகழ்வுகளை, கடந்து முடிந்து போன நிகழ்வுகளை நினைத்து இனி நடக்கதை விட்டுட்டு இனி எப்படி நடக்கணும், எவ்வாறு நடக்கணும் அப்படிங்கிறது தான் யோசிக்கிறது தான் ஆகச் சிறந்த செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்துல நம்மளுடைய வீட்டுல பாருங்க, பழங்காலத்துல வீடுகள் கட்டும் போதே கழிவறைக்குன்னு ஒரு தனிப்பட்ட பகுதியை வீட்டை விட்டு ஒதுக்கி கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கழிவறையில இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அதனால நம்மளுடைய உடம்பு சரியில்லாம போகக்கூடாது. ஆனா இப்ப அப்படி இல்லை. கழிவறைக்கு உள்ள இடத்துல மட்டுமே வீடு கட்டும் அளவுக்கு இன்றைய காலகட்டங்கள் மிகவும் சுருங்கி விட்டது. இடப்பற்றாக்குறை. அரை அடி இருந்தா அதுல 52 பில்டிங் கட்டுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய காலங்களானது, இடங்களானது மிகவும் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் தொகை அதிகமானதுனால அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த காலத்துல இருக்க முடியுங்கிறது சாத்தியம் இல்லை. நடுவர் அவர்களே, பாரம்பரிய அடுத்து பாருங்க, அதற்கு ஏற்றாற்போல் நம்ம தான் நம்ம வாழ்க்கையில நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய வாதம். பாரம்பரிய பாத்திரங்கள்ல இந்த வெள்ளி மண்பானையில மண்ணுல சமைச்சு அது ருசியான ஒரு உணவு சாப்பிடும் போது எந்த விதமான நோயும் வரல. அந்த காலத்து தாத்தா பாட்டில இன்னமும் 100 வயசை தாண்டி இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு சராசரி மனிதன் 60ஐ தாண்டுவதே மிகவும் அற்பமான வாழ்க்கையாக போய்விட்டது. ஏன் அப்படின்னா, காலங்கள் விரைவாக சென்று கொண்டே இருக்கின்றன. அதற்கு தகுந்தாற்போல் நாம் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இனி வரும் காலங்களில எப்படி வாழணும், அதே போல இப்ப பழைய காலத்தை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே பண்டம் பாத்திரம் வாக்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த மண்பானையில ஆக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இருக்கக்கூடிய கொஞ்ச நாளாவது நோய் இல்லாம வாழணும் அப்படிங்கறது அந்த பழங்காலத்தை தேடி நாடி போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும். அது அடுத்து வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அது ஒரு விதமான ஆயுர்வேத சிகிச்சைன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப யாருங்க எண்ணெய் தலைக்கு முதல்ல எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறாங்க. மண்டை பப்பரக்கான்னு பரப்பிக்கிட்டு போய்கினே இருக்கு. யார பாரு சில ஃப்ரீ ஹேர். லேடிஸா இருந்தாலும் ஃப்ரீ ஹேர் தான், ஜென்ஸா இருந்தா பாதி சொல்லவே வேண்டாம். பாவம், அவங்களுடைய சொல்றதுக்கு இல்ல. பாதி மண்டையில முடியே இல்ல. சில பேருக்கு யோசிச்சு கொட்டுதா, இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையால கொட்டுதா அப்படிங்கிறது தெரியல. நம்ம பெரும்பாலுமே வந்து அந்த கால நிகழ்வுகள் அனைத்துமே மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்வை வந்து நம்ம கொஞ்சமாவது முன்னோக்கி சென்று இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்காகத்தான் நான் வாதாடுறேன். அது போல வந்து பிறப்புக்கு மற்றும் நிகழ்வுக்கு, அதாவது துச்சமான ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு வந்தா குளிச்சுட்டு வரணும், செப்பலை கழட்டி வெளியில விட்டுட்டு வரணும். அது கோயிலா இருந்தாலும் சரி, வீட்டு வாசலா இருந்தாலும். ஏன்னா அதன் மூலமா அந்த கிருமி நாசினிகள் உள்ள வந்து பிள்ளைகளை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் என்ன செய்வாங்கன்னா, அந்த நரவையை மிதிச்சுட்டாக்கா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு இது வந்து பிள்ளைங்களை தாக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, வீட்டுல வந்து மஞ்சள், சாணம் இதெல்லாம் பூசினாங்க அந்த காலத்துல. இப்ப எங்கேயாவது சாணத்தை முதல்ல கண்ணால பார்க்க முடியுதா? மாடு போறதுக்காட்டி அதை ஓடி போய் பேக் பண்ணிடுறாங்க. அதை வச்சு ஒரு விதமான ஒரு கேஸ் தயாரிக்கிறாங்க. மாடுகள் கூட வெளியே ஆக்கிறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு காலங்களானது சுருகி விட்டது. ஆனாலும் நாம் பழையதை மறக்கவில்லை. ஒரு சில இடங்களில் ஆனது அந்த சாணத்தை தேடி கண்டுபிடிச்சு மாசத்துக்கு ஒரு தடவையாவது கொஞ்சம் தெளிச்சுதான் விடுறாங்க நடுவர் அவர்களே. அதே போலதான் பாருங்க, அடுத்து ஒரு மனிதன் என்பவன் தேன் போல வாழணுங்கிறாங்க. தேனானது, சுத்தமான தேனானது என்ன செய்யணும், தானும் கெடாது, தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் கெடாதுன்னு சொல்லுவாங்க. அது போலதான் இப்ப நம்ம தேன்
அப்ப அப்படியே இனிப்பாவே இருக்கணுமா, இனிப்பாவே பேசணுமாங்கிறது கிடையாது. அந்த தேனானது நல்ல எண்ணத்தோட நல்ல வழிகாட்டியாக நாம் வாழ்ந்தோம் எனில் எத்தனை காலங்கள் ஆனாலும் எத்தனை பேரா இருந்தாலும் நாம் ஒரு சான்றாகவும் ஒரு ஊன்றுகோலாகவும் வாழ்வோம் என்பது இது ஒரு சிறந்த எடுத்தது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வாயுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவனின் வாக்கின்படி உள்ளமும் உள்ளத்தில் உள்ள எண்ணமும் உயர்வாக இருந்தால் மட்டுமே இறைவன் தானே வந்து குடிபுகுவான் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. நன்றி மறந்து ரொம்ப அருமையாக பேசுனீங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, நம்ம அம்மா எப்படி பேசுனாங்க அப்படின்னு. அம்மா வந்து கொஞ்சம் ராகவனையா சொன்ன மாதிரி அப்படி தடம் மாறினாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா பழமை இல்லாமல் புதுமை இல்லை, அது சொல்லித்தான் ஆகணும். பரவாயில்ல. அம்மா சொன்ன நிறைய சொன்னாங்க பாருங்க. நம்ம மஞ்சளை உபயோகிக்கிறது இல்லை, பழைய கால வாழ்க்கை முறையில் அப்படியே அடியோடு மாற்றி விட்டோம். அம்மா சொன்னாங்க ரொம்ப சிரிப்பா இருந்தது. மாடு கூட யோசிக்குது கடைப்பொருள் வெளியேற்றாம இல்லையா, ஏன்னா எவனா எடுத்துக்கிறானே வந்து. இப்படி உலகம் போய்கொண்டிருக்கின்றதுக்கு அவசர யுகத்தில் போய்கொண்டிருக்கின்றது. அம்மா சொல்றது ஒரு அருமையான வாதம். பழமையே பேசிக் கொண்டிருக்க முடியாது. பழைய கால வாழ்க்கை முறை வேறு. அம்பேத்கர் நம் சட்டங்களை வகுத்து கொடுத்தார், அப்பிருந்த நிலைமை வேறுங்கிறாங்க. இப்ப சட்டங்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து விட்டோம். அதே மாதிரி வாழ்க்கை முறைகளும் காலத்துக்கு காலம் நாளொரு மேனியும் பொழுதுவனமாக மாறிக்கொண்டே வருகின்றது. இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது அம்மா சொல்வதை போல எதிர்காலத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டும், இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக் கொண்டு எதிர்காலத்தை பற்றி தான் அதிக சிந்தனை இருக்க வேண்டும். பலதையே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி நாம் வந்து எதை பண்ணணும் அதையே சொல்லிக்கிட்டே இருப்போம். அது நமக்கு பிரயோஜனப்படாது. சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு எப்படி வாழ்ந்தோம் அதே நம்ம இப்ப பேச முடியாது. சுதந்திரம் பெற்று சுதந்திரம் வாங்குவதற்கு அடிமை இந்தியாவில் எப்படி இருந்தாங்களோ அதை விட மாறி இருக்கின்றோம். அதே போல அம்மா சொல்வதை போல இனிமேல் நம் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ வேண்டும். அப்பத்தான் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வாரே வானதும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவருடைய குரல் சரியாக இருக்கும். எனவே எதிர்கால சிந்தனை என்பது மிக அவசியம். அம்மா பாருங்க கம்பீரமா சொன்னாங்க. சிறப்பா இருக்குங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க அம்மாவுடைய பேச்சுக்கு.